நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னத்துக்கு உண்டான வின்னிங் சீக்ரெட்ஸ் சொல்ல போகிறேன். வின்னிங் சீக்ரெட்ஸ் அப்படின்றது பொதுப்படையாலாம் சொல்ல முடியாது இல்லையா? இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது அடுத்த 2025 குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பகவானுடைய பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சிகள்னால விருச்சிக ராசி விருச்சிக லக்ன அன்பர்கள் இப்போ எப்படி இருக்கணும், எதெல்லாம் நெக்ஸ்ட் ரவுண்டு சாதகமாக இருக்குது வெயிட் பண்ணணும், எதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால இப்போயே பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவான பதிவு தான் உங்களுக்கு இப்போ நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஒரு 10 நிமிஷத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பல விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ்டாக பிளான் பண்ணி ஜெயிக்க முடியும். ஸோ நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சனி பகவானை பார்க்கும்போது இப்போ இருக்கிற அர்த்தாஷ்டம சனியை விட உங்களுக்கு ஃபேவரபிளான ஒரு பொசிஷனுக்கு வரார். ஸோ சனி பகவானுடைய நிலை உங்களுக்கு ஃபேவரபிள், பட் ஸ்டில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சனி பகவான் 6ஆம் வீட்டுக்கோ 11ஆம் வீட்டுக்கோ போகும்போது தான் சூப்பர் அப்படின்னு சொல்லணும். ஸோ மச் பெட்டர் அப்படின்றது மைண்டில் எடுத்துக்கோங்க. ஆனால் அதே இடத்துக்கு ராகு வராரே, சனியும் ராகும் இந்த தடவை பரிவர்த்தனை மாதிரி மாறுறாங்க. ஸோ அந்த ராகு 4ஆம் வீட்டுக்கு தான் வரப்போகிறார். ஸோ அந்த இடத்துல நிறைய 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 உங்களை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அதுக்குண்டான பழக்கம் உங்களுக்கு வேணும், இப்பயே வேணும். இல்லாட்டி என்ன ஆகுன்னா அகலக்கால் வச்சிடுவீங்க. அண்ட் விருச்சிக ராசிக்கு உண்டான விஷயமே ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது எண்டு வரைக்கும் போய் நீங்கள் முடிச்சே தீரணும் அப்படின்ற எண்ணம், அதுவே தான் உங்கள் ப்ளஸ், அதுவே தான் உங்கள் மைனஸ். ஸோ நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துலேயும் சரி, அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துலேயும் சரி, ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இது தேவையா அப்படின்றத யோசித்து ப்ரொசீட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப மைனஸ். உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, உங்களுடைய வின்னிங் சீக்ரெட் அப்படின்றது குரு பகவான் 8ஆம் வீட்டுக்கு போகிறார். அவர் போய் உங்களுடைய விரயஸ்தானத்தையும் உங்களுடைய 2ஆம் வீட்டையும் பார்க்குறார். இப்போ குரு உங்களை பார்த்துட்ருக்கார். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா எது செய்யக்கூடாது, எதுக்கு ஆசைப்படக்கூடாது. நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் லாஸ்ட் ஒரு 2 years பிஃபோர் நிறைய விஷயங்கள் ஜெயிச்சிருப்பீங்க. அதை வச்சே இந்த 2 years ஓட்டியிருப்பீங்க. ஆனால் இனியும் அந்த மாதிரியெல்லாம் உங்களால் முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு மில்லு வச்சுருப்பீங்க, 2வது மில்லு 3வது மில்லுன்னு போயிருப்பீங்க, அதில் ஹார்ட்ஷிப்ஸு பார்த்துட்ருப்பீங்க, அப்பாடான்னு முடிச்சுட்டு சிவனேன்னு இருப்பீங்கன்னு பார்த்தா இன்னொன்றும் எடுத்துடலாண்டா அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. அதில் மாட்டிட்டும் இருப்பீங்க. ஆனால் ஒத்துக்க மாட்டீங்க. பிகாஸ் அதை எப்படி முடிச்சிடுவேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை தான் விருச்சிக ராசிக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் இப்போது இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மூமெண்ட் ஒரு விதத்தில் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய மூமெண்ட்லேயும் அந்த ப்ளஸ்ஸஸ் அவ்வளவு ப்ளஸ்ஸாக இல்லை. ஸோ நான் ஆன் தி ஹோல் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய வின்னிங் சீக்ரெட் அப்படின்றது அனலைஸ் பண்ணி தேவையா, உங்களுடைய ஏஜ் இப்போ என்ன, நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத உங்களுடைய ஏஜையும் உங்களுடைய ஃபேக்டர்ஸையும் இப்போ நடக்கூடிய திசா புத்தியும் வச்சு நீங்கள் முடிவு பண்ணணும். ஏன்னா பொதுவாக விருச்சிக ராசி அன்பர்கள் சும்மா இருக்கவே முடியாது. அவங்க ஏதாவது ஒன்று எடுத்து அது வாழ்க்கையினுடைய போராட்டத்தை ஜெயிச்சு வர்றது தான் அவங்களுக்கே ஒரு எனர்ஜி. ஸோ அப்படி உள்ளவங்க அதை எப்படி நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிக்கணும், இப்போ நடக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் சுயஜாதகத்துக்கு எப்படி அப்படின்றத அனலைஸ் பண்ணி பிறகு தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ உங்களுடைய வின்னிங் சீக்ரெட்டே என்னென்னா, இப்போ நீங்கள் 10 மில்லு வச்சுருக்கீங்க, 11வது மில்லை யார் பார்க்க போகிறா, அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களா? ஸோ எதுவுமே ஒரு காலகட்டத்துக்கு தானே அப்படின்ற ஒரு எண்ணமும்
ஆன்மீகத்துக்குள்ளே நிறைய நீங்கள் போகிறதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் மேலே இருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் போதும்ன்ற ஒரு மனப்பான்மையும் அது தேவையான ஒரு மனோப்பான்மையும் ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் தாய் தந்தையரோடு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்றதும், அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் கருத்து வேறுபாடு வர்றதும் நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி காலகட்டத்தில் எது பண்ணினாலுமே நம்மளுடைய குழந்தைகளுக்கு தான். ஸோ அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுங்க. இதை நான் இந்தளவுக்கு எடுத்துகிட்டு போனால் உன்னால் பார்த்துக்க முடியுமா, இல்லை வேண்டாமா அப்படின்றது. இங்கே குரு பகவான் தான் உங்கள் குழந்தைகள். ஸோ இது ரைட்டா ராங்கா அப்படின்னு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு எப்படி போகலாம் அப்படின்ற அனாலிசிஸ் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு வேண்டியது என்ன? உங்களுடைய வின்னிங் சீக்ரெட் என்ன? பொறுமை, அனாலிசிஸ், எக்ஸிக்யூஷன், மஞ்சப்பொடி நிறைய எடுத்துக்கிறது, ப்ரோட்டீன் ஃபுட்டு நிறைய எடுத்துக்கிறது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சோலோ முடிவு அப்படின்றது வேண்டான்றது, எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் நீங்கள் பேர் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிறது, உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் செவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ உங்களுடைய ஆரோக்கியம் எந்த அளவுக்கு அப்படின்றதோ அது எந்த அளவுக்கு இப்போ ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்றதும் நீங்கள் பார்த்துக்கணும். எக்ஸசைஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். தலையிலேருந்து கால் வரைக்கும் உடம்பினுடைய ஆரோக்கியத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கு உண்டான யோகாசனம் நான் உங்களுக்கு அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். வாக்கிங் போங்க, நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் ஸ்டில் மன ஆரோக்கியமும் கலந்து தான் நீங்கள் முடிவெடுக்கணும். ஏன்னா அர்த்தமாஷ்ட சனியிலேருந்து 5ஆம் வீட்டுக்கு சனி பகவான் போகிறார். ராகு 5லேருந்து 4 வரார். அதே மாதிரி லாபஸ்தானத்தில் இருந்த கேது 10ஆம் வீட்டுக்கு போகிறார். ஸோ குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் தான் உங்களுக்கு இருக்குது. ஒரு கிரகம் ஃபேவரபிள் பண்ணாலும் மற்ற கிரகங்கள் இன்னும் டைட்னஸை டஃப்னஸை கொடுக்குது. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் நரம்பு மண்டலம், உங்களுடைய எலும்பு, உங்களுடைய கண், இதெல்லாம் நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி மசில்ஸையுமே ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு, நான் சொன்னது குரு, உங்களுடைய அஸ்ட்ராலஜர் குரு, உங்கள் டாக்டர் குரு. ஸோ யாரெல்லாம் நீங்கள் நம்புவீங்களோ அவங்களோட பொதுவாகவே விருச்சிகராசி அன்பர்கள் எவ்வளோ பெரிய டாக்டர் சொன்னாலும் அவங்க இன்டெப்த்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுத்துக்குவீங்க. ஸோ அனலைசிஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். பட் எதையுமே அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க அப்படின்றது தான் உங்களுடைய வின்னிங் சீக்ரெட்டுக்கு உண்டான பதிவு. ஸோ அசால்ட் வேண்டாம், அகலக்கால் வேண்டாம், யோசித்து செயல்படுங்க. உங்களால் முடியுமா முடியுமா முடியுமான்றதை விட ஏன்னா முடியுமான்ற வார்த்தையை விருச்சிகத்துக்கு பிடிக்காது. நீங்கள் தேவையா 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 அப்படின்றத யோசித்து உங்கள் மனசுகம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரெண்டையும் மனசில் வச்சு முடிவெடுத்தால் மட்டுமே உங்களுக்கு சுகமான காலத்துக்குள்ளே நீங்கள் என்ட்ராக முடியும். ஸோ திங்க் அண்ட் டிசைட் அப்படின்றது தான் வின்னிங் சீக்ரெட் ஃபார் விருச்சிக ராசி அன்பர்கள். முருகனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, வேல்மாறல் படிங்க, அரளிப்பூட்களோட தொடர்போடையே இருங்க. இதெல்லாம் செய்ய செய்ய கரெக்டான வழி நடத்தி உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். ஓகே, வாழ்க வளமுடன், வெற்றி நிச்சயம். வணக்கம், நன்றி.